ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஏன் அப்படி வேர்த்து விறுவிறுத்துருக்குன்னா, இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் என் கூட ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு வம்பு இழுத்து என் பேக்கில் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என் வீட்டுக்கார் ஃபோன் வந்தால் பேசிவிட்டு இந்த பேக்கில் ஃபோன் வச்சேன். ஜிப்பு போடலை. கூட்டத்தோட கூட்டம் கேட்குற இந்த ட்ரெயினில் வந்து இந்த பிச்சு எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிச்சுன்னு சொல்லக்கூட தர்மம் எடுக்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, கூட்டமாக இருந்தது. ஜிப்பு திறந்துருக்கு. அவள் அப்படி கையை விட்டோட அப்படி கூட்டமாக இருக்கேன்னு நானும் கவனிக்கல. 2 நிமிஷம் கழிச்சு சந்தேகம், பேக்கில் எதுக்கு கை விட்டா அப்படின்னு. இப்போ இந்த ஜிப்பு போட்டால் என்கிட்ட என்ன பழக்கம்னா, எப்போவுமே நான் ஜிப்பு போட மாட்டேன் பேக்கில். அதுதான் ஒரு பெரிய என்னோட பிரச்சனை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அவள் எதுவும் எடுத்தேன். நான் வந்து ஓங்கி அவள்கிட்ட கேட்டேன், நீ என் பர்ஸ்லேருந்து பேக்லேருந்து என்ன எடுத்தேன். அவள் டக்குன்னு என்ன சொல்கிற, சின்ன வயசு பிள்ளை தான், 18-19 வயசு இருக்கும். என்ன சொல்கிறா, உன் காது காணா கழுத்தி மாறினான் மராட்டியில் சொல்கிறேன், உன் காது கீழே அடிப்பேன். எனக்கு அப்போவே டவுட் ஆகிட்டு. இல்லை அதுக்கப்புறம் நான் கூப்பாடு போட்டோன்னே பக்கத்தில் ஒரு 5-6 பசங்க நின்னாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் நமக்கு அனாதைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பசங்க சொன்னாங்க, அவள் பேக் செக் பண்ணுங்கன்னு. அவள்கிட்ட எந்த பேக் இருக்குது, ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தா. அவள் சொல்கிறேன், என் ஃபோனு நான் பார்த்தோன்னு தெரிஞ்சுட்டு என் மொபைலில் வந்து என்னோட வந்து ட்ரெயின் பாஸ் வச்சு இது எதுன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டேங்கிறா. அப்போ நான் ட்ரெயினில் கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். என் வால்பேப்பர்லேயும் பேத்தி ஃபோட்டோ இருக்குது, என் ஃபோட்டோ இருக்குது பாருங்க. அவள் என் ஃபோன் பிரச்சனை பண்ணா. அப்போ ட்ரெயினை நிப்பாட்டி இத்தனையும் நேரூர் ஸ்டேஷன் நடந்தது. பின்ன போலீஸ்காரங்க வர சொல்லி போலீஸ்காரங்களை இறக்கி பின்னர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவள் போலீஸ்காரன் சொல்கிறா, இது வான் ஃபோனு என்னம்மா உனக்கு அடையாளம் நம்பர் சொல்லு. நான் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன ஃபோன் நம்பர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய பசங்க எப்போன்னு சொல்லுவாங்க, மம்மி உங்கள் ஃபோன் நம்பரை கற்று வச்சுக்கோங்கன்னு. போலீஸ்காரன் சொல்கிறேன், வான் ஃபோன் நான் எப்படி நம்புவேன், நான் இந்த ஃபோன்லாம் கொடுக்க முடியாது, இப்போ ரிஜிஸ்டர் ஆகும் ஃபைல் ஆகணும். அப்போ நான் சொன்னேன், உள்ளே பாரு இந்த பாபு பேர் இருக்கா, சுமன் பேர் இருக்கா, வசந்தி பேர் இருக்கா, கௌரி பேர், அஜய் பேர், வரதா பேர், திவ்யா பேர்னு என் குடும்பத்தில் இருக்கவங்க குமார், ஆனந்தி, ஹரிசு, ராகுல் இத்தனை பேருன்னு சொல்கிறேன். அப்பவும் போலீஸ்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், நீ யார் கூட விளையாடுறேன்னு தெரில, நான் ஒரு யூடியூபர் பவானி லைஃப்னு போடு, அதில் வீடியோ வந்து நான் இருந்தால் என் குடும்பத்துக்காரன் தான் ஃபோனை கொடு. அப்பவும் போலீஸ்காரன் கொடுக்க முடியாது, உங்களால் ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் லேட் ஆகிட்டு எங்கள் டைம் வேஸ்ட் ஆகிட்டு, நீ 5001 கட்டு, நீ 5000. நான் அது எதுக்கு நான் பணம் கட்டணும், என் ஃபோனும் திருடு போயிட்டு நான் அது கட்டணும். அப்போ நான் சொன்னேன், மரியாதை ஃபோனை கொடுத்தா அவங்களுக்கு நல்லது. எனக்கு என்ன பயம் ஆகிட்டுனா, என் ஃபோன் போயிட்டுனா என்னோடய யூடியூப் பே வருமோன்னு ஒரு பயம். அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் 2 மணி நேரம் அங்கே காத்து கிடந்து, என்ன மாதிரி யாருமே பேக்கில் எதுவும் எடுத்தால் உடனே பேக்கை வந்து ஜிப் போட்டிருந்தேன். போலீஸ்காரன் என்ன கேட்குறான், மദ്രാസിயான்னு கேட்குறான். மദ്രാസിயில் தமிழியான்னு கேட்குறான். அவங்க மராட்டியிலே பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, ஏண்டி இன்றைக்கி உன் கலெக்ஷன் இவ்வளோ தானே கேட்குறாங்க. அப்போ நானும் பின்ன மராட்டியில் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு இடையில் என் ஃபோனுக்கு எங்கள் அக்கா மாதிரி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, அக்கா பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரன் சொல்கிறான் கொடுக்க முடியாதுன்னு. நான் சொன்னேன் கொடுக்கலாம். நான் வந்து போலீஸ்காரன் சொல்கிறேன் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நான் சொன்னேன்